சிற்பம், சுதை சிற்பம், மரச்சிற்பம், கற்சிலைகள், உலோகச் சிலைகள், நம் பழந்தமிழர் வாழ்வியலோடு ஒன்றியிருந்த இந்த அற்புத கலைகளின் பெயர்களை கேட்டாலே காது இனிக்கிறது. இன்னும் இருக்கிறது. ஈகை குணத்தில் மட்டுமல்ல, போர்த்திறனிலும் பழந்தமிழர்கள் எத்தனை செறிவு மிக்கவர்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எண்ணிலடங்கா வீர வரலாறு நம்மிடத்தில் கொட்டி கிடக்கிறது. இப்போதைய நவீன காலத்துக்கும் சவால் விடுக்கும் நீர் மேலாண்மை, மருத்துவ திறன், வெறும் கைகளால் இப்படியெல்லாம் கூடவா உருவாக்க முடியும் என்று வியக்க வைக்கும் நமது மண்ணின் மைந்தர்களின் நுட்பமான நெசவு தொழில் என சொல்லிக்கொண்டே போகலாம். விருந்தோம்பல்தான் எப்போதுமே தமிழர்களின் முதல் விருப்பமாக இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். ஏன் வளர்த்தோம் ஏர் மாடுகள் என்பது தெரியுமா? அதற்கும் அற்புத விளக்கங்கள் உள்ளன. இவற்றை வார்த்தைகளால் சொல்லும் போதே குழந்தைகளின் விழிகள் விரியும். நேரில் பார்த்தால் தமிழன் தன்னுடைய தொழில் பெறும் பெருமைகளை எவ்வாறெல்லாம் பல்வேறு துறை சார்ந்து செய்து முடித்தான், எப்படியெல்லாம் வாழ்ந்தான், அவனுடைய அறிவியல் பூர்வமான சிந்தனைகள், நாகரிக வளர்ச்சி இயற்கையோடு இயைந்த அறிவியலோடு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை அதிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய கால தமிழர்களின் வாழ்வியலுக்கு கற்பனையில் சொல்லப்படும் டைம் மெஷின் அழைத்துச் செல்கிறதோ என்னவோ, சென்னையில் உள்ள பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடம் அதை சாத்தியமாக்குகிறது. நம் விழித்திரைகள் முன் காட்சிகளை விரிய வைப்பதோடு தொட்டுணரவும் ரசித்து மகிழவும் வைக்கிறது. சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தரைத்தளத்தில் 11,000 சதுரடியில் அமைந்துள்ள காட்சிக்கூடங்களை கடந்து செல்லும் போது நம் முன்னோர்களின் சிறப்பு நம் முன் நகர்ந்து செல்கிறது. இங்கே உங்களுக்கு வழிகாட்ட தனித்தமிழில் பேசும் இயக்குனர் கோ. விஜயராகவன் மற்றும் பொறுப்பாளர் முனைவர் ஆ. மணவழகன் உள்ளனர். சுடுமண் சிற்பங்களாக, கற்சிற்பங்களாக, மரத்தினால் ஆளப்பட்ட சிற்பங்களாக, மாதிரி வடிவமைப்புகளாக அற்புதமாக ஒவ்வொரு அரங்கத்திற்கும் தொல்காப்பியர் அரங்கு, கபிலர் அரங்கு என்று பல்வேறு அரங்குகள் பிரிக்கப்பட்டு அதிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காட்சிக்கூடங்களில் அனைத்துமே மனதை கவர்கின்றன. மரச்சிற்பங்களின் அணிவகுப்பில் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கதவு ஜென்மம் முழுவதும் நினைவில் நிற்கும். காளை, அன்னம், கலைநயமிக்க தூண், யானை, குதிரை இணைந்த வடிவம், கற்சங்கிலி, பசுவுடன் ஆராய்ச்சி மணி ஆகிய கல் என்று மரத்திலும் கலைவண்ணங்களை படைத்த தமிழன் வியப்புக்குரியவன்தான். 39 வகையான ஆபரணம் அணிந்த அழகு தேவதை மணிமேகலை அனைத்தையும் விலக்கி துறவியாய் நிற்கும் அதே மணிமேகலை. ஒரே மரத்தில் இந்த இரு காட்சிகள் நேரில் பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது, மனம் பிரமிக்கிறது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? தமிழ் வளர்த்த அவை, தொல்காப்பியர், கபிலர் உள்ளிட்டவர்களை நம் குழந்தைகளுக்கு நேரில் அறிமுகப்படுத்தும் அற்புத சிற்பங்களும் அரங்குகளை அலங்கரிக்கின்றன. நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய திரையரங்கு ஒன்றும் இங்கு உள்ளது. பழந்தமிழர் வாழ்வியல், பழந்தமிழர் மருத்துவம், தமிழர் நீர் மேலாண்மை, ஆட்சித்திறன், போரியல் போன்ற குறும்படங்கள் திரையிடப்படுகின்றன. இவற்றை பார்த்துவிட்டு காட்சிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு டைம் மெஷினாக நம்மை அந்த காலத்துக்கே அழைத்து சென்று உலவ வைக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் விருப்பமாக வந்து ரசித்து சென்ற இந்த அரிய காட்சிக்கூடத்தை பார்க்காமல் தவற விடுவது நிச்சயம் தவறுதான். பழந்தமிழர் தொன்மையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வாசித்ததை, எழுதியதை, பேசியதை காணுகிற போது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு என்பது இவ்வளவு இருக்கிறது என்பதை, தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை இன்றைய தலைமுறையினர் அற்புதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பழந்தமிழர் வாழ்வியல் காட்சி கூடம். அரசு விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து நாட்களும் இங்கு அனைவரும் செல்லலாம். அனுமதி இலவசம். கூடுதல் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9789016815.